எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்கு என்கிற தலைப்பில் ஜூனியர் விகடனில் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் விகடனில் அட்டைப்படத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்முடைய முதலமைச்சரும் தூங்குற மாதிரி அட்டைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எந்த ஊடகமும் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. ஜூனியர் விகடனாவது தைரியமாக பேசுகிறாங்களேன்னு அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அந்த ஆர்டிக்கலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளொன்று காலை 8 மணி, மதியம் 3 மணி, இரவு 8 மணி என 3 முறை டிஎஸ்ஆர் எனப்படும் தினசரி உளவு ரிப்போர்ட்டுகள் முதல்வருக்கு அளிக்கப்படுகின்றன. அந்த ரிப்போர்ட்டை தயாரித்து அளிப்பது உளவுத்துறை ஐஜியான செந்தில்வேலன் தான். தமிழகமெங்கும் எங்கெங்கு கொள்ளைகள் நிகழ்ந்திருக்கின்றன, அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்கும். இந்த அதிகாரி சரியில்லை, அவரை மாற்றிவிட்டு இன்னாரை நியமித்தால் நிர்வாகத்தை சீர்படுத்தலாம் என்கின்ற ஆலோசனைகளையும் உளவுத்துறை அளிக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உருப்படியான எந்த ரிப்போர்ட்டையும் செந்தில்வேலன் அளித்ததாக தெரியவில்லை என்கிறார்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் என்று இந்த வார ஜூனியர் விகடன் கவர் ஸ்டோரியில் இந்த ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரவுடிகள் கண்காணிப்பதற்கென்றே ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு OCIU என்கின்ற ஒரு தனிப்பிரிவு தமிழக காவல்துறையில் இயங்குகிறது. ரவுடிகள் தொடர்புடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டுகளை சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கும் உள்துறை ஐஜி செந்தில்வேலனுக்கும் அளிப்பார்கள். சமீப காலமாக இந்த பிரிவினர் சரியாக செயல்படுவதில்லை. மார்ச் 19ஆம் தேதி பட்டப்பகலில் ரவுடி ஜான் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக OCIU எந்த ரிப்போர்ட்டையும் அளிக்கவில்லை. மதுரையில் கிளாமர் காளியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக OCIU ரிப்போர்ட் அளித்தும் கூட காவல்துறையினர் உஷாராகவில்லை. காவல்துறைக்குள் ஒருங்கிணைப்பு என்பதே இப்பொழுது பெருத்த கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிறார்கள் ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் என்று ஜூனியர் விகடன் கவர் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் இதை தீர விசாரித்து தான் இந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க உளவுத்துறை செயல்படாததை மட்டும் சொல்லலை, ஒரே மாதத்தில் 37 கொலைகள் நடந்திருப்பதாக பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் 25 வரை 37 கொலைகள் நடந்திருப்பதாக பட்டியலிட்டிருக்காங்க. இது விலை பட்டியல் இல்லை, கொலை பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குன்னு அமைச்சர்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லுவாங்களே, இப்போது சட்டம் ஒழுங்கை பற்றி ஆதாரத்தோடு ஜூனியர் விகடனில் வெளியிட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்முடைய அமைச்சர்கள்? அடுத்தது யார் அந்த சார் மாதிரி 1000 ரூபாய் கொடுப்பதை போல கொடுத்து 1000 கோடி அமுக்கிய அந்த தியாகி யாருன்னு அதிமுககாரர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. யார் அந்த சாருன்னு கேட்டதுக்கே எந்த பதிலும் இல்லை. யார் அந்த தியாகின்னு கேட்டால் சொல்லிடுவாங்களா? இந்த ஆட்சியில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. பதிலுக்கு அவங்க தான் மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்கள் ஆட்சியில் இந்த ஊழல் நடக்கலையான்னு கேட்பாங்க. பெண் வன்கொடுமையை பற்றியெல்லாம் பேசினா உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, பிஜேபி ஆளுகிற மணிப்பூரில் நடக்கலையான்ட்டு கேள்வி தான் கேட்பாங்க, பதில் வராது. எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவங்க மறுபடியும் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க பதில் சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் எப்போயோ முடிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.